Hello children, how are you all? Great day to all. Today we are going to learn Unit 4, the Panchaputas, second term, second standard, EVS. Okay, Amma. In this lesson we are going to learn about earth, water, space, fire, air. Okay, Amma. Panchaputas. The word Panchaputas means ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அம்மா. Okay, come let us see. You can follow your book also, ma. See the first one. One day, loud sounds were heard near the huge banyan tree. என்னதான் ஒரு நாள் பெரிய சத்தம் கேட்டுச்சு, எங்கள் பெரிய பேனியன் ட்ரீ பக்கத்தில் சத்தமாக கேட்டுச்சு. என்னன்னு பாருங்கள். Earth, water, fire, air and space, the Panchaputas, were quarreling there about who has the most important of them all. Who was the most important அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. சரியா? பஞ்சபூதாஸ்னால் யாருன்னு பார்த்தோம்? எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். சரியாம்மா? அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரியாம்மா? இது இவங்க 5 பேருக்குள்ளே என்ன வந்துருச்சு? யார் நம்மளில் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல சண்டை வந்துருச்சு. நான் தான் முக்கியம்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஓகேயா? பாருங்கள். ஃபர்ஸ்ட் எர்த். வித்தவுட் மீ வேர் கேன் பிளான்ட்ஸ் க்ரோ? Where can people build their houses and live? So, I am superior. அப்படின்னு யார் சொல்கிறாங்க? எர்த் சொல்கிறாங்க. எர்த் இல்லாமல் பிளான்ட்ஸ்லாம் எங்கே வளரும்? மக்கள் வந்து எங்கே வீடு கட்டுவாங்க, எங்கே வாழ்வாங்க? ஸோ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி எர்த் சொல்லுது. ஓகேயா? தென் வாட்டர். No, I am the best. I occupy a major part of the earth. I am also a part of all living beings. Life is not possible without me. என்ன சொல்லுது? I am the best. நான் தான் மிகச்சிறந்தவன். ஐ ஆக்குப்பை மேஜர் பார்ட் ஆஃப் த எர்த். பூமியில் வந்து அதிகப்படியான பகுதி வந்து நீரால் தான் சூழப்பட்டிருக்கு. அப்படி தானம்மா? 75% கடல் நீர் வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ அது அந்த நீர் அதிகமாக இருக்குல்ல, அதை வந்து வாட்டர் வந்து சொல்லுது. அதே மாதிரி எல்லா லிவிங் பீயிங்ஸ், எல்லா உயிரினங்கள்லேயும் நீர்ச்சத்தும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நான் தான் பெரியவன், நான் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேயாம்மா? தென் ஃபயர். No, I am the superior one because plants and people make food using me. I also provide heat and light to support life. அப்புறம் வந்து நெருப்பு சொல்லுது. என்ன சொல்லுது? I am the superior. நான் தான் பெரியவன். எதனால் அப்படி சொல்லுது? பிளான்ட்ஸ், பீப்புள் எல்லாருமே வந்து என்னோட உதவியால் தான் வந்து உணவு தயாரிக்கிறாங்க. அப்புறம் வந்து மக்களுக்கு தேவையான ஹீட்டு, லைட்டு எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்குறேன். ஸோ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஃபயர் சொல்லுது. ஓகேயாம்மா? தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஏர். ஐ ஆம் த ஏர். ஆல் லிவிங் பீயிங்ஸ் பிரீத் மீ. நோபடி கேன் லிவ் வித்தவுட் மீ. ஸோ ஐ ஆம் சுப்பீரியர். இப்போ யார் வர்றா? காற்று. அது வந்து என்ன சொல்லுது? எல்லா உயிரினங்களும் என்னை வந்து சுவாசிக்கிறாங்க. ஸோ நான் இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. ஸோ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்பேஸ். ஐ ப்ரொவைட் எ பிளேஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. த எர்த், த சன், த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் ஆல் இன் மீ. நீங்கள் எல்லாருமே எனக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஸோ ஐ ஆம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் தான் ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி 5 பேரும் அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? நல்லா சண்டை போடுறாங்க. ஓகே, தென் கம் டு நெக்ஸ்ட் பேஜ். See here. On hearing all of them, the banyan tree said,
Near the banyan tree only they are quarreling among them, isn't it? So now the banyan tree is speaking. Okay, on hearing all of them, the banyan tree said, no life is possible without any one of you, so none of you is superior to other. அதாவது இந்த உங்கள் 5 பேரில் யார் இல்லைனாலும் மக்களால் வாழ முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே மக்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமானவங்க. ஸோ உங்களில் சிறந்தவன் சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேனியன் ட்ரீ சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள். த பஞ்சபூதாஸ் ரியலைஸ்ட் தட் all of them were necessary for life on earth. They stopped quarreling and greeted each other happily. என்ன செஞ்சாங்க? தென் தே கேம் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக். பஞ்சபூதாஸ் வந்து அந்த பேனியன் ட்ரீ சொன்னதுக்கப்புறம் அவங்களோட மிஸ்டேக்கை உணர ஆரம்பித்தாங்க. ஆமாம், நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் வாழறதுக்கு தேவை, நம்மள ஒருத்தங்க இல்லைனாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தே ஒருத்தங்க ஹாப்பியாக க்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கை குலுக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். See here. The potter is making a pot. Shall we see how he makes it? Fill in the blanks with the words. சரியா? அங்கே ஒரு குயவர் வந்து மண்பானை செய்ய போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? Shall we help him? Okay, come. There is a heap of dash. அங்கே என்ன இருக்குது? ஹீப்னா குவியல். சரியா? heap of clay. சரியாம்மா? So you have to write clay here. CLAY, clay. அந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதணும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். His helper pours dash over it. அவங்க வந்து என்னதை வந்து ஊற்றுறாங்க? வாட்டர். Where is water? Here it is. So you should not draw a line like this, ma. You have to take the answer and fill in the blanks. Okay? To make you understand, I am drawing the line, but you should not do like this. Okay, amma? Then next one, the potter mixes both the water and clay. Okay? Then next one பாரு. He makes pots using a dash. எதை யூஸ் பண்ணி அவங்க பாட் செய்கிறாங்க? வீல். சக்கரம் இருக்குல்லாமா அதில்? வாட்ஸ் த ஸ்பெல்லிங் ஃபார் வீல்? WHEEL, வீல். Here it is. Okay? So this will come here. Okay? Then next one பாருங்க. After that he leaves them to dry in the air. எதில் காய வச்சுருக்காங்க? காற்றுல கொஞ்சம் நேரம் உணரட்டும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே? AIR. Then he bakes them in the fire. Where is fire spelling? Here it is. FIRE, fire. Okay? So like that you have to take and write. Once again I am saying, don't draw lines like this. You should take and write the answers in the fill in the blanks. Okay, amma? Okay. Come to the next page. Earth. The earth is the home for plants, animals, and for all of us. We grow our food on the land. We move from one place to place on the land and play on it. என்ன கொடுத்துருக்காங்க? எர்த் இஸ் த ஹோம். எர்த் தான் வந்து எல்லா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹோம் மாதிரி இருக்குது. சரியா? வி க்ரோ ஃபுட் ஆன் த லேண்ட். நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை லேண்டில் தான் விளைவிச்சுக்கிறோம். வி மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் த லேண்ட் அண்ட் ப்ளே ஆன் இட். நம்ம வந்து அந்த லேண்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம், விளையாடுறோம், எல்லாமே நம்ம அந்த எர்த்தில் தான் பண்ணுறோம். த லேண்ட் கிவ்ஸ் அஸ் ஆல் வி நீட் டு மேக் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் வி யூஸ். நமக்கு என்னென்ன பலதரப்பட்ட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு எர்த் உதவுது. சரியா? யூ கேன் see the pictures down. ஷெல்டர், ஃபுட்டு,
see here shelter, food, அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து எர்த்தில் தான் பண்ணுறோம். சரியா? ஓகே, தென் come to next one. Avoid using plastic. Okay, Amma. In our school also they are instructing you. So you know more about plastics, usage of plastics, isn't it? How it will damage the nature, that you know, isn't it? We will see that later. Okay, then now come to the next topic, water. Water occupies a major part of the earth. நீர் வந்து பூமியில் வந்து மேஜர் மிக பெரும்பான்மையான பகுதியை வந்து வாட்டர், நீர் தான் வந்து சூழ்ந்திருக்கு. ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்ட் நீட் வாட்டர் டு லிவ். எல்லா ஜீவராசிகள், எல்லா உயிரினங்களுக்கும் நீர் என்பது முக்கியமான ஒன்று. we get water from the rain. The main source of water is rain. Okay, Amma, that we have learned in the previous lesson, isn't it? Water is used to drink, cook, clean things, bath, swim and grow crops. வாட்டர் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? தண்ணீர் குடிக்கிறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, திங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ண, அப்புறம் க்ராப்ஸ் வளர்க்குறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேன் யூ ஸ்விம்? லேர்ன் டு ஸ்விம் வித் த சப்போர்ட் ஆஃப் யுவர் எல்டர்ஸ். உன்னால் ஸ்விம் பண்ண முடியுமா? ஸ்விம் பண்ணணும்னு சொல்லி தண்ணியை பார்த்த உடனே பாஞ்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? உன்னோட எல்டர்ஸ், பெரியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் கோ டு லேர்ன் ஸ்விம்மிங். ஓகே, அதர்வைஸ் யூ ஷுட் நாட் கோ நியர் த வாட்டர். ஓகே அம்மா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர். ஓகே, அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் வாட்டரில் மட்டும் வாழ்கிற உயிரினங்களும் இருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹவ் கிவன் த பிக்சர்ஸ். see that starfish, seahorse, lily, lotus, etc., etc. Okay, Amma. Then come to next page. See here. Every drop of water is precious. Do not waste it. அதாவது விண்ணிலிருந்து வரக்கூடிய மழைத்துளி ஒன்றும் ரொம்ப ப்ரெஷியஸானது. ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் இட். அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. see the picture. which is the right way to get more rain? put a tick in the box. மழை பெறுவதற்கு நமக்கு முக்கியமானது என்னது? நிறைய மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கணும். சரியா? ஸோ இது ரெண்டில் எது கரெக்டுன்னு சொல்லி உங்களை டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எது கரெக்டு? விச் இஸ் த கரெக்ட் ஒன்? யூ ஷுட் பிளான்ட் மெனி சாப்ளிங்ஸ். சரியா? நிறைய தாவரங்கள் நட்டு வைக்கணும். அதுதான் கரெக்டு. மரத்தை வெட்டுனா மழைப்பொழிவு வந்து கம்மியாயிரும். சரியாம்மா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். see here. fill in the blanks with the given words. You are going to fill in the blanks. I play games in the dash. games எங்கே விளையாடுவீங்க? play ground. so this is number 1. okay amma, this is number 1. next one பாரு. I ride the bicycle on the dash. bicycle எங்கே ஓட்டிட்டு போகணும்? road. okay, so this is number 2. next, the train moves on the dash. train எதில் போகும்? ட்ராக்ஸில் போகும். சரியா? so this is number 3. next one, the farmer is walking in the field. so this is number 4. field, field. okay, okay, you have to mark it. okay amma, then come to the next one, air. observe and discuss. what do you see in these pictures? air is everywhere around us. by seeing the picture itself you can come to know the picture is about air. ஃபஸ்ட்டு ஒன், ஃபேன் காற்றுக்கு நேராக ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அடுத்து அந்த ட்ரீலேருந்து அந்த காற்று அடித்து அந்த இலைகள்லாம் பறக்குது. சைக்கிள் வீலுக்கு காற்றடிக்கிறான். அப்புறம்
ஏர் நம்மளோட இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவோம்ல, அதை கொடுத்துருக்குறாங்க. see the one நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றி வந்து காற்று இருக்குது. we cannot see the air because it has no shape or color but we can feel it. என்ன செய்ய முடியாது, நம்ம சுற்றி ஏர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ ஃபேன்லேருந்து காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றை உன்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பட் யூ கேன் ஃபீல் இட். கரண்ட்டு ஆஃப் ஆன உடனே நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எழுந்திரிச்சிருவீங்க, அப்படி தானே? ஏன்? அந்த ஃபீலிங். பட் யூ கேன் நாட் see. ஏன்? பிகாஸ் ஏர் ஹேஸ் நோ ஷேப் ஆர் கலர். ஓகேயாம்மா? வித்தவுட் ஏர் லிவிங் திங்ஸ் cannot breathe. ஏர் இல்லாமல் நம்மளோட சுவாசிக்க முடியாது. ஓகே, தென் கம் டு நெக்ஸ்ட் பேஜ். We can smell things and hear sounds because of air. நம்மளால் வந்து ஸ்மெல் பண்ணுறோம்ல, நம்ம ஸ்மெல் பண்ணி என்ன இன்றைக்கி அம்மா கிச்சனில் வந்து நல்லா டெலிஷியஸாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நீ வந்து ஹாலில் இருக்கும்போதே ஸ்மெல் பண்ணி அம்மா நீங்கள் இன்றைக்கி இது பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? எப்படி? அந்த காற்றில் வந்து அந்த வாசனை கலந்து வரும்போது உங்களால் ஸ்மெல் பண்ண முடியுது. சரியா? அதே மாதிரி சவுண்ட்ஸும் அந்த காற்றில் கலந்து வரும்போது உங்களால் கேட்க முடியுது. பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் மூவ் இன் த ஏர். பேர்ட்ஸு, ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வந்து ஏரில் மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பிக்சர். மூவிங் ஏர் ஹெல்ப்ஸ் அஸ் இன் மெனி வேஸ். மூவிங் ஏர் வந்து நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. டு ட்ரை அவர் வெட் கிளாத்ஸ். அம்மா துணி காய போடுவாங்கள்ல, பார்த்துருக்கீங்கல்ல. டு கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட்மில்ஸ். விண்ட்மில்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மூவிங் ஏர் வந்து உதவுது. விண்ட்மில்ஸ், வி ஹாவ் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் while going tour, isn't it? Okay, then come to next one. During storms and cyclones, the wind speed is very high. Cyclones damage our buildings and trees. அதாவது ஸ்ட்ராங் விண்ட் வந்து என்ன செய்யுது, நம்மளோட பில்டிங்கு அப்புறம் ட்ரீஸு எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணுது. ரீசெண்டாக கூட நம்ம நிறைய சைக்ளோன்ஸ் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ விண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை சைக்ளோன்னு சொல்கிறோம், ஸ்ட்ராம்னு சொல்கிறோம். ஓகேயாம்மா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபயர். Early man discovered that he could make fire. He used it to get heat and light for his daily needs. ஏர்லி மேன், ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா படிப்படியாக கற்றுக்கிட்டாங்க. சரியா? அப்புறம் வந்து லைட்டாக யூஸ் பண்ணாங்க. கீழே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாரு. மேக்கிங் ஃபயர் யூஸிங் ஸ்டோன்ஸ். கரடு முரடான 2 கல்லை வச்சு அப்படி உரசும்போது ஃபயர் வருது, அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அதை கண்டுபிடிச்சி அங்கே சுற்றி இருக்கிற அந்த மரக்கட்டைகளெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பு வச்சு அதில் குளிர் காய்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். யூஸிங் ஃபயர் லேம்ப்ஸ் டு கிவ் லைட். இந்த குகைகளில் வாழும் பொழுது வெளிச்சம் இருக்காதுல்ல, அதுக்காக அந்த ஃபயரை வச்சு அவங்க வந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. Then come to next page. Cooking the hunted animals using the fire. அந்த நெருப்பை பயன்படுத்தி வேட்டையாடிய மிருகங்களை வந்து என்ன செஞ்சாங்க, சுட்டு வேக வச்சு சாப்பிட்டாங்க. ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். டுடே we also use fire to make a various variety of things. நம்மளும் இன்றைக்கி நெருப்பை வந்து பலவிதமான பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்படி தானம்மா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஸ்பேஸ் இஸ் that within which everything exists. ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்போ பார்த்தது எல்லாமே ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓகேயாம்மா? பிக்சர் இஸ் கிவன் தேர். நெக்ஸ்ட்டு பாரு. Put a tick mark at the places where fire is being used. எங்கெல்லாம் ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க அங்கெல்லாம் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ பாருங்கள், அயன் பாக்ஸ், அந்த அயன் பாக்ஸ் வந்து அதுலேயும் நெருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை டிக் பண்ணுங்கள்.
வெல்டிங் வெல்டிங் ஷாப் அங்கேயும் நெருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வடை சுடுறாங்க. ஸோ அதையும் டிக் பண்ணுங்கள். டீ ஷாப் அங்கேயும் நெருப்பு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு டிக். ஓகே அம்மா. தென் கம் டு நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, match the following. You are going to match with the correct things. Okay, first one, land. Where is land here? This is land. So you have to draw a line like this. Water. Where is water? Here it is. Air. Where is air? Here it is. காற்றுல துணி பறக்குதா? நெக்ஸ்ட்டு ஃபயர். ஃபயர் வச்சு குக் பண்ணுறாங்களா? ஸ்பேஸ். மூன். ஓகே அம்மா, லைக் தட் யூ ஹாவ் டு ட்ரா. நெக்ஸ்ட் பாரு, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பஞ்சபூதாஸ் ரிலேட்டட் டு த பிக்சர்ஸ். பிக்சர்ஸ் ரிலேட்டடாக உள்ள பஞ்சபூதாஸ் யூ ஹாவ் டு டேக் அண்ட் ரைட். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, பேராஷூட். அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஏர். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஏர் இஸ் த ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு என்னது? ஃபயர். ஸோ திஸ் இஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு வாட்டர், நம்பர் 3. நெக்ஸ்ட் என்னது? லேண்ட். ஸோ நம்பர் 4. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ். ஓகே அம்மா, யூ ஹாவ் டு டேக் அண்ட் ரைட் த ஆன்சர்ஸ். யூ ஷுட் நாட் புட் த நம்பர்ஸ் லைக் திஸ். தென் கம் டு த நெக்ஸ்ட் பேஜ். Where do you see the Panchapudas in the picture? Circle and write their names. You are going to circle and write their names. Okay அம்மா, பாரு என்னதெல்லாம் பஞ்சபூதாஸ் பார்த்தோம்? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரியா தமிழில்? ஸோ இது எல்லாத்தையும் நீ சர்க்கிள் பண்ணி எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் லேண்ட். ஸோ இதை சர்க்கிள் பண்ணி லேண்டுன்னு எழுதுறீங்க. திஸ் இஸ் ஃபயர். ஸோ இதை சர்க்கிள் பண்ணி ஃபயர்னு எழுதுறீங்க. இங்கே வந்து ஏர். ஸோ திஸ் இஸ் ஏர்னு எழுதுறீங்க. ஹியர் திஸ் இஸ் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னு எழுதுறீங்க. ஓகேயா? அந்த மாதிரி எழுதணும். ஸோ திஸ் இஸ் வாட்டர். ஸோ யூ ஹாவ் டு ரைட் வாட்டர். ஓகே அம்மா? ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். 2 Panchabhutas are shown in each picture. Choose the correct pair and fill in the blanks. சரியா? பாரு, 2 பஞ்சபூதாஸ் எல்லா பிக்சர்லையும் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு சூஸ் அண்ட் ரைட் கரெக்ட்லி. ஃபஸ்ட் ஒன் என்னது? ஃபயர் அண்ட் வாட்டர். ஓகேயா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஒன் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்னது? வாட்டர் அண்ட் ஏர். ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஒன் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்னது? வாட்டர் அண்ட் சாயில். You have to write here. Okay, you should not draw a line like this. You should take and write the answer. Okay amma? Okay, thank you.